Daily. Taste the Daily. கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தை லியாவுக்கு தொடர்ந்து ஊர் மக்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்களும் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். தற்போது விக்கிரவாண்டியில் அந்த 3 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதி முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த குழந்தையின் உடல் தற்போது பிரேத பரிசோதனை முடிந்து தற்போது வீட்டில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த குழந்தையினுடைய பெற்றோரும் உறவினர்களும் தலையிலும் வயிற்றிலும் மாறி மாறி அடித்துக் கொண்டு கதறி அழுது துடிக்கின்றார்கள். இந்த வீட்டிற்கு உள்ளே குழந்தையினுடைய உடல் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை உயிரிழந்து ஏறக்குறைய 20 மணி நேரத்திற்கு மேல் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் அந்த குழந்தையினுடைய உடல் தற்போது ஐஸ் கட்டியிலே கொண்டு வந்து அந்த கண்ணாடி பாதையிலே உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றோர்கள் இருவரும் மட்டுமில்லாமல் அந்த குழந்தையினுடைய உறவினர்கள், மற்றும் பக்கத்து வீட்டார், பள்ளியில் பயிலக்கூடிய அந்த குழந்தையினுடைய சக குழந்தைகளுடைய அந்த பெற்றோர்கள் என பலரும் இந்த வீட்டிற்கு வந்து அவர்கள் கதறி துடிக்கிறார்கள். பிஞ்சு குழந்தை இப்படி ஆகிவிட்டது என்று கதறுகிறார்கள். இந்த பகுதியினுடைய இளைஞர்களும் பலரும் இந்த வீட்டிற்கு உள்ளே வந்து அவர்கள் கதறி அழுவதை பார்க்க முடிகின்றது. வயது வித்தியாசமே இல்லாமல் பலரும் கதறி அழுது துடிக்கின்றார்கள். பெண்கள் எல்லாம் தலையிலும் மார்பிலும் அடித்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய துயரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி துடிப்பதை பார்க்கும்போது நம்மால் அழகை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலாக இருக்கின்றது. எந்த ஒரு தவறும் செய்யாமல் அந்த குழந்தை இப்படி பரிதாபமாக உயிர் பிழைக்கக்கூடிய இந்த சம்பவத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில, நெஞ்சை உறுக்கக்கூடிய வகையில அமைந்திருக்கின்றது. படிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட குழந்தை பள்ளியினுடைய கழிவுநீர் தொட்டியிலே விழுந்து இறந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய நெஞ்சே நடுங்குகிறது. குழந்தையை தனியாக எதற்காக கழிவறைக்கு அனுப்பினார்கள்? ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தை என்று சொன்னால் 3 வயது 4 வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தையை எப்படி தனியே அனுப்பலாம் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. இது போன்ற தனியார் பள்ளிகளிலே எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தை Taste the Daily.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.